அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான். கிச்சனில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு நம்ம வீட்டில் கல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கல்லில் சும்மா ஒரு லைட்டாக ஒரு பெயிண்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி கல் இருக்குது. இது பெரிய சைஸ் கல், என்னால் தூக்க முடியாது, நல்லா வெயிட்டாக இருக்கும் இந்த கல். இது ஒரு டைம் கீழே விழுந்து லைட்டாக ஒரு சில இடத்துல உடஞ்சும் கீரியும் இருக்குது. ஆனால் ரொம்ப உடையில, கீரி மட்டும் இருக்குது பாருங்கள். ஆனால் பெரிய சைஸ் கல், நார்மல் சைஸ் கல்லை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் கல், நல்ல வெயிட்டான கல். நீங்கள் எல்லா பேர் வீட்லேயும் சின்ன சைஸில் தானே இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது வெயிட் இல்லாமல் இருக்கும். இது எனக்கு வெயிட்டாக இருக்கிறனால கொஞ்சம் தூக்கி எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கல்லும் இந்த மாதிரி இருக்கும், இல்லையாட்டி மார்பிளில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிற கல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி பார்ப்போமே, இல்லை பெயிண்ட் பண்ணி பார்ப்போமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஃபஸ்ட்டு அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். கிராஃப்ட் செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் அக்ரைலிக் பெயிண்ட் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அக்ரைலிக் பெயிண்டில் நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அடிச்சுக்கிறேன். அதாவது இது பிளாக் கலரில் இருக்குல்ல கல், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் ஒயிட் கலர் கொடுத்துட்டு, அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரோ அடித்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் நான் அடிச்சுக்கிறேன். இப்போது நான் ஒயிட் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அடுத்து பேர்ல் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பிடிச்சது நான் பேர்ல் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அக்ரைலிக் பெயிண்ட் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் ஏன் இந்த பேர்ல் கலர் யூஸ் பண்ணுறேன்னா, இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் கட்டி பிடிக்க போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை காலி பண்ணணுன்றக்காக நான் யூஸ் பண்ணுறேன். பேர்ல் கலர்லேயும் நான் ஒயிட் கலர் தான் நான் மேலே செகண்ட் கோட்டிங்காக நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சிம்பிளான நான் ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். ஒரு சும்மா ஒரு க்ரீனுக்கு புல் மாதிரி வரைஞ்சி அதுக்கு மேலே குட்டி குட்டி பூ, அவ்வளோதான் நான் வரைகிறேன். ஆக்சுவலி நான் நல்லா டிசைன் பண்ணணும்னு பார்த்தேன். எனக்கு அந்த கல்லை தூக்கி இங்கே வீடியோவில் தூக்கி வச்சுட்டு எனக்கு பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் சிம்பிள் டிசைனாகவே நான் முடிச்சுட்டேன். பாருங்கள், இப்போ நான் பேர்லில் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து கீழே புல்லுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நான் அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சின்ன கல்லை அடிச்சுக்கலாம். அது அடிச்சுட்டு அதை அப்படியே காய வச்சுட்டு அடுத்து பெரிய கல்லை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியே பண்ணலாம். இது பேர்ல் கலர்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும். அக்ரைலிக் பெயிண்ட்டும் காயும், இல்லை அக்ரைலிக் பெயிண்ட்டு காய்கிறத விட இது ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும். இது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். நார்மலாக நம்ம கிச்சனில் இருக்கிற திங்ஸை கொஞ்சம் வீட்டில் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணையில் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு ஐடியா தோணுச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெண்டாவது இந்த பெரிய கல்லில் ஃபஸ்ட்டு கீழே அது இதே மாதிரி தான் நான் சின்ன கல்லில் எப்படி நான் பெயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் பெரிய கல்லையும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் அடிச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். நான் கீழே நான் ஒரு மூடி வச்சு அந்த மூடிக்கு மேலே தான் இந்த பெரிய கல்லை வச்சுருக்கிறேன். அடுத்து காஞ்ச பிறகு வச்சுருக்கிறேன். அப்போ தான் பெயிண்ட் உரியாமல் வரும். இப்போ மேலே குட்டி குட்டியாக நான் இந்த மாதிரி ஒரு புல் மாதிரி வரைஞ்சி, அதுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய செடி மாதிரி வரைஞ்சிட்டு அதில் குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு, அடுத்து அதே பேர்ல் கலர்லேயே பிங்க் கலரில் குட்டி குட்டியாக பூ போடுறேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான டிசைன். நார்மலாக பிளாக் கலரில் இருக்கிற கல்லை கொஞ்சம் டிசைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு லுக்காக. கிச்சனில் நம்மளே போய் இடிக்கும்போது ஒரு நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் கீழே அந்த உள் பக்கம், உரலுக்கு உள் பக்கமும் சரி, நம்ம குத்துற இந்த கல்லுக்கு கீழேயும் சரி நான் பெயிண்ட் பண்ணலை. கைப்பிடிக்கு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கழுவுறப்ப என்ன பண்ணலான்னா, கீழே மட்டும்
ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு மேலே வந்து சும்மா தண்ணி ஊற்றி அலசிட்டாலே போதும். ஆக்சுவலி இப்படியே இருக்கையில் தண்ணி ஊற்றி அலசினா இதாகிடும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து வார்னிஷ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். வார்னிஷ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கும் இது வந்து தண்ணி ஊற்றி கழுவுறப்ப வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பெயிண்ட் போகாது. பாருங்கள், குட்டி குட்டி ஃப்ளார் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், குட்டி குட்டி நான் ஃப்ளார் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி கல்லுக்கும் பெரிய கல்லுக்கும் இந்த டெக்கர் வார்னிஷ் வந்து நான் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இது நம்ம மேலே அப்ளை பண்ணுறதுனால வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவலாம். ஆனால் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இல்லை கம்பி யூஸ் பண்ணியெல்லாம் தேய்ச்சிங்கனாக்கும் அசிங்கமாயிடும். சும்மா தண்ணி ஊற்றி மட்டும் கழுவிக்கோங்க. கீழே அந்த பிளாக்காக இருக்குல்ல, இடிக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து பெயிண்ட் பண்ணலை இல்லை, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கழுவிக்கலாம். அதே மாதிரி இந்த உரலோட உள் பக்கமும் நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணலை, வெளிப்பக்கம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் கழுவுறப்ப உள் பக்கம் மட்டும் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி கழுவிட்டு வெளிப்பக்கம் சும்மா மட்டும் வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிச்சனில் ஒரு பொருள் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.